ஹாய். காலையிலேயே அடை பண்ணலான்னு ஒருத்தி கிளம்பிட்டா கிச்சனுக்குள்ளே. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஆமாங்க, 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பிளான் என்னமோ மாறல, பட் டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று கரண்ட் இல்லாததுனால தூங்கவே லேட் ஆகிடுச்சா, ஸோ காலையில் ஏந்திரிக்கவும் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஓகே, ஏந்திரிச்சதே 10 மணி தான். இருந்தாலும் பரவாயில்ல, பிளான் பண்ண மாதிரி முடிச்சு வைக்கிறோன்னு சொல்லி கடகடன்னு கிச்சனுக்குள்ளே ஓடி போய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் குளிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன். மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி அரைச்சி வச்சாச்சு. ஏன்னா லேட் ஆகிடும் இல்லையா. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பக்கம் பயம், மாவு எப்படி வரும், தோசை எப்படி வரும், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பண்ணேன். மாவு நல்லா வந்துருச்சு. மாவு அரைச்சி வச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஸ் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ கோகோனட் இருந்துச்சு. ஓகே, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிடலாம், அதுதான் பெஸ்ட்டு காம்போ அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் சில பூஜை வேலைகள்லாம் இருந்ததுனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா கார்த்திகை மந்த் இல்லையா, ஸோ அதனால் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு வீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்டோம். இந்த அடை பண்ணுறது எனக்கு ஆக்சுவலி தெரியாது. இந்த ரெசிப்பியே எனக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு. யூடியூப்லேயும் ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி சொன்னதை வச்சு தான் அதை பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் எனக்கே தெரியாது. நான் என் கையில் வந்தது அப்படியே எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு தூங்கினேன். ஆனால் தோசை என்னமோ சூப்பராக வந்துச்சுங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை ஆக்சுவலி அது.